வணக்கம் நண்பர்களே. நம்ம முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள், மனம் போனால் மாடு போகும். அதாவது மனம் எங்கே ஓடுகிறதோ வாழ்க்கையும் அங்கேயே இழுத்துச் செல்லப்படும் என்பதுதான் அதன் அர்த்தம். அதுபோல கட்டுப்பாடில்லாத மனம் ஒருபோதும் அமைதியாக இருக்காது. அது எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு நேரத்தில் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படச் செய்யும், மற்றொரு நேரத்தில் கடந்த கால நினைவுகளுக்குள் இழுத்துச் செல்லும். நாம் தான் மனதை கட்டுப்படுத்துகிறோம் என்று நினைத்தாலும் உண்மையில் பல நேரங்களில் மனமே நம்மை கட்டுப்படுத்துகிறது. அது நம்மை சிரிக்க வைக்கிறது, அழ வைக்கிறது, பயமுறுத்துகிறது. சில நேரங்களில் நம்மையே நம்மால் தோற்கடிக்க செய்கிறது. கௌதம புத்தர் சொன்னார், தன் மனதை வெற்றி கொள்ளும் மனிதன் முழு உலகத்தையும் வெற்றி கொள்கிறான். ஆனால் உண்மையை சொன்னால் நம்மில் பெரும்பாலானவர்கள் மனத்தின் அடிமைகளாகவே வாழ்கிறோம். மனம் இன்று சோம்பேறியாக இரு என்றால் நாம் அப்படியே செய்கிறோம். கோபப்படு என்றால் உடனே கோபப்படுகிறோம். நான் மிகவும் சோகமாக இருக்கிறேன் என்றால் நாமே சோகத்தில் மூழ்கி விடுகிறோம். இதன் பொருள் என்னவென்றால், மனம் எஜமானனாகிவிட்டது, நாம் அதன் ஊழியர்களாகிவிட்டோம். ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் மனத்தின் அடிமையாக அல்ல, அதன் எஜமானனாக வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தவர் புத்தர். சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கூறப்பட்ட அந்த ஞானம் இன்றும் அதே அளவுக்கு உண்மையானது. ஏனெனில் ஒரு எளிய உண்மை இருக்கிறது. நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் மனமே உங்களை கட்டுப்படுத்தும். அது மெதுவாக உங்கள் அமைதியையும் உங்கள் கவனத்தையும் உங்கள் சக்தியையும் பறித்துக் கொள்ளும். அதனால் இந்த பயணத்தில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை அறிந்து கொள்ளப் போகிறோம். மனதை எப்படி கட்டுப்படுத்துவது, மனதை எஜமானனாக அல்ல ஊழியனாக மாற்றுவது எப்படி, மேலும் புத்தரின் சீடர்கள் பெற்ற அந்த அமைதி மற்றும் சமநிலையை எப்படி நாமும் பெறலாம் என்பதை குறித்து. இது ஒரு சாதாரண மோட்டிவேஷனல் வீடியோ அல்ல, இது ஒரு உள்ளார்ந்த பயணம். உங்கள் மனத்தின் ஆழத்திற்கு செல்லும் ஒரு உண்மையான இன்னர் ஜேர்னி. அந்த பயணத்தில் நீங்கள் உங்களை உண்மையாக அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஏனெனில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், புத்தர் வெளியே இல்லை, அவர் உங்கள் உள்ளே இருக்கிறார். ஒரு காலத்தில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்த ஒரு ராஜா கூட இதே பிரச்சனையால் அவதிப்பட்டார். அவரிடம் அதிகாரமும் இருந்தது, படையும் இருந்தது, அளவில்லா செல்வமும் இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டுமில்லை, மன அமைதி. ஒரு நாள் அவர் கௌதம புத்தரை தேடி வந்து அவரின் கால்களில் விழுந்து கதறினார், புத்தரே, நான் ஒரு பெரிய நாட்டை ஆள்கிறேன். ஆனால் என் சொந்த மனதை மட்டும் என்னால் ஆள முடியவில்லை. சிறிய விஷயங்களுக்கு கூட நான் அதிகமாக கவலைப்படுகிறேன். இரவு முழுவதும் யோசித்து யோசித்து என் தலையே வெடிக்கப் போகிற மாதிரி இருக்கிறது. தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்று அவர் வேண்டினார். அப்போது புத்தர் அமைதியாக சிரித்தார். அந்த ராஜாவை பார்த்து மனதை கட்டுப்படுத்த உதவும் 7 ரகசிய கட்டளைகளை கூறினார். அவை வெறும் வார்த்தைகள் அல்ல, மனம் என்ற அலைபாயும் சக்தியை அடக்கக்கூடிய ஆழமான ஞானம். அந்த 7 ரகசியங்களையும் நீங்கள் உண்மையாக புரிந்து கொண்டு பின்பற்றினால், இப்போது மதம் பிடித்த யானையைப் போல ஓடிக்கொண்டிருக்கும் உங்கள் மனம் கூட உங்கள் காலடியில் ஒரு நாய்க்குட்டி போல அமைதியாக படுத்துக் கொள்ளும். அப்படியென்றால் உங்கள் மனதை வெல்ல நீங்கள் தயாரா? வாருங்கள், அந்த முதல் ரகசியத்தை இப்போது தெரிந்து கொள்வோம். 1. இதுவும் கடந்து போகும் என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, வாழ்க்கையில் மன அமைதியை காக்க உதவும் மிக ஆழமான உண்மைகளில் ஒன்று இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணம். வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நிகழ்வும், அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும், நிரந்தரமாக இருப்பதில்லை. எல்லாமே ஒரு காலத்துக்கு மட்டும்தான். பல நேரங்களில் மனிதன் துக்கத்தில் இருக்கும்போது அது ஒருபோதும் முடிவடையாது போல தோன்றும். ஒரு தோல்வி, ஒரு இழப்பு, ஒரு பிரச்சனை, இவை வந்தவுடன் வாழ்க்கையை இருளாகிவிட்டது என்று நாம் நினைத்து விடுகிறோம். ஆனால் சில நாட்கள் அல்லது சில மாதங்கள் கழித்து திரும்பி பார்த்தால் அந்த துக்கம் மெதுவாக மறைந்து போயிருக்கும். அதே போல் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக இருக்காது, அது கூட காலத்தோடு மாறிவிடும். இதை புரிய வைக்க ஒரு சிறிய கதையை புத்தர் சொன்னதாக கூறப்படுகிறது. ஒரு முறை ஒரு ராஜா தனது வாழ்க்கையில் தொடர்ந்து சந்திக்கும் பிரச்சனைகளால் மிகவும் கவலைப்பட்டிருந்தான். அவன் மனம் எப்போதும் பயத்திலும் கவலையிலும் இருந்தது. அப்போது புத்தர் அவனிடம் ஒரு எளிய அறிவுரையை கூறினார். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் இந்த ஒரு வார்த்தையை நினைவில் வைத்துக்கொள், இதுவும் கடந்து போகும். அந்த ராஜா அந்த வார்த்தையை மனதில் வைத்துக் கொண்டான். அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய தோல்வி ஏற்பட்ட போது அந்த வார்த்தையை நினைத்தான், இதுவும் கடந்து போகும். அந்த நினைவு அவனுடைய மன துக்கத்தை மெதுவாக குறைத்தது. காலம் கடந்த போது அந்த பிரச்சனை உண்மையிலேயே முடிந்துவிட்டது. பின்னர் ஒரு நாள் அந்த ராஜாவுக்கு பெரிய வெற்றி கிடைத்தது. மக்கள் அவனை புகழ்ந்து பேசினர். அந்த நேரத்திலும் அவன் அந்த வார்த்தையை நினைத்தான், இதுவும் கடந்து போகும். அந்த நினைவு அவனை கர்வப்படாமல் காக்க உதவியது. அவன் மனம் சமநிலையுடன் இருந்தது. இந்த கதையின் அர்த்தம் மிகவும் ஆழமானது.
வாழ்க்கையில் எந்த நிலையிலும் நாம் அதிகமாக ஆழ்ந்து விட வேண்டாம். துக்கம் வந்தால் அது என்றும் இருக்காது என்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் மகிழ்ச்சி வந்தால் அதில் கர்வம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். வாழ்க்கை ஒரு பருவ காலம் போல. மழைக்காலம் வந்தால் அது என்றும் நீடிக்காது. ஒரு நாள் சூரியன் மீண்டும் உதிக்கும். அதேபோல் வெயில் அதிகமாக இருந்தாலும் ஒரு நாள் மழை வந்து குளிர்ச்சியை தரும். வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் துக்கமும் மாறி மாறி வரும். இந்த உண்மையை புரிந்து கொண்ட மனிதன் வாழ்க்கையை வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பான். பிரச்சனைகள் வந்தாலும் அவன் உடைந்து போக மாட்டான். வெற்றி வந்தாலும் அவன் கர்வப்பட மாட்டான். அவன் மனம் அமைதியாகவும் சமநிலையுடனும் இருக்கும். நண்பர்களே, வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தருணமும் நிரந்தரம் அல்ல. இது கூட ஒரு நாள் கடந்து போய்விடும். அந்த உண்மையை மனதில் வைத்துக் கொண்டால் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் மன அமைதியை நீங்கள் காக்க முடியும். இரண்டாவது, மூச்சை கவனியுங்கள். நண்பர்களே, மனதை அமைதியாக்குவதற்கான மிகவும் எளியதும் ஆழமானதுமான ஒரு ரகசியம் மூச்சை கவனிப்பது. மனிதன் பிறக்கும் தருணத்திலிருந்து இறக்கும் தருணம் வரை தொடர்ந்து நடக்கும் ஒரு செயல்தான் மூச்சு. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், தினமும் ஆயிரக்கணக்கான முறை நாம் இந்த மூச்சை இழுத்து விடுகிறோம். ஆனாலும் அதை உணர்ந்து கவனிப்பது மிகவும் அரிது. அதனால்தான் மனம் எப்போதும் அமைதி இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கும். மனத்தின் இயல்பு என்னவென்றால், அது ஒருபோதும் ஒரே இடத்தில் நிலையாக இருக்காது. ஒரு கணத்தில் அது கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்பட செய்யும். அப்போது நான் அப்படி செய்யக்கூடாது, அந்த விஷயம் ஏன் நடந்தது என்ற பழைய நினைவுகளை மீண்டும் மீண்டும் நினைத்து மனதை துன்பப்படுத்தும். அடுத்த கணத்தில் அது எதிர்காலத்தை நினைத்து பயத்தை உருவாக்கும். நாளை என்ன ஆகும், நான் வெற்றி பெறுவேனா, வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எண்ணங்களை உருவாக்கும். இப்படி கடந்த காலமும் எதிர்காலமும் இடையே ஓடிக்கொண்டே இருக்கும் மனம் ஒருபோதும் அமைதியை அனுபவிக்க முடியாது. ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது, மூச்சு மட்டும் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் தான் இருக்கும். நீங்கள் இப்போது எடுக்கும் இந்த மூச்சு இந்த நிமிடத்திற்கே சொந்தமானது. அதனால் தான் புத்தர் தனது சீடர்களுக்கு மனதை அமைதியாக்க மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சியை கற்றுக் கொடுத்தார். மூச்சை கவனிக்கும் தியானம். இதற்காக பெரிய ஏற்பாடுகள் எதுவும் தேவையில்லை. ஒரு அமைதியான இடத்தில் உட்காருங்கள். உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு மெதுவாக கண்களை மூடுங்கள். இப்பொழுது உங்கள் கவனத்தை முழுவதும் உங்கள் மூச்சின் மீது கொண்டு வாருங்கள். மூச்சு உள்ளே வரும்போது அதை கவனியுங்கள். அது உங்கள் மூக்கின் வழியாக உள்ளே வந்து நெஞ்சை நிரப்புகிறது என்பதை உணருங்கள். பின்னர் மூச்சு வெளியே போகும்போது அதையும் கவனியுங்கள். எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம். மூச்சை கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டாம். அது எப்படி இயல்பாக இருக்கிறதோ அப்படியே இருக்கட்டும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அதை கவனிப்பது. ஆரம்பத்தில் இது மிகவும் எளிதாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் மனம் உடனே அமைதியாக இருப்பதில்லை. சில வினாடிகளுக்குள் உங்கள் மனம் வேறு எண்ணங்களுக்கு ஓட ஆரம்பிக்கும். இன்னும் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது, நேற்று நடந்த பிரச்சனை, நாளை என்ன செய்யலாம் என்று பல எண்ணங்கள் தோன்றும். இது தவறு அல்ல, இது மனத்தின் இயல்பு. மனம் ஓடும்போது அதற்காக உங்களை குற்றம் சொல்ல வேண்டாம், கோபப்படவும் வேண்டாம். மெதுவாக மீண்டும் உங்கள் கவனத்தை மூச்சின் மீது கொண்டு வாருங்கள். இந்த சிறிய செயல்தான் மனதை மெதுவாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும். ஒரு காட்டு குதிரையை ஒரே நாளில் அடக்க முடியாது. ஆனால் தினமும் மெதுவாக பயிற்சி கொடுத்தால் அது ஒரு நாள் அமைதியாகிவிடும். மனமும் அதுபோலதான். தினமும் சில நிமிடங்கள் மூச்சை கவனிக்கும் இந்த பயிற்சியை செய்தால் மனத்தின் வேகம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் இதை சில நாட்கள் தொடர்ச்சியாக செய்தால் ஒரு மாற்றத்தை கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். முன்பு சிறிய விஷயங்களுக்கே பதட்டம் அடைந்த மனம் மெதுவாக அமைதியாகும். சிந்தனைகள் தெளிவாகும். உடலும் லேசாக இருக்கும். உள்ளே ஒரு அமைதி, ஒரு நிலைத்தன்மை உருவாகும். ஏனெனில் நண்பர்களே, மூச்சுதான் மனத்துக்கும் உடலுக்கும் இடையிலான பாலம். நீங்கள் கோபமாக இருக்கும்போது உங்கள் மூச்சு வேகமாக இருக்கும். நீங்கள் பயப்படும் போது மூச்சு சீரற்றதாக இருக்கும். ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது மூச்சும் மெதுவாகவும் ஆழமாகவும் இருக்கும். அதனால் மூச்சை கவனிப்பதன் மூலம் நீங்கள் நேரடியாக மனதை அமைதியாக்க முடியும். இதற்காக ஒரு நாள் முழுவதும் நேரம் தேவையில்லை. தினமும் 5 முதல் 10 நிமிடங்கள் மட்டும் இந்த பயிற்சியை செய்யுங்கள். காலையில் எழுந்ததும் அல்லது இரவு தூங்குவதற்கு முன் அமைதியாக உட்கார்ந்து மூச்சை கவனியுங்கள். சில நாட்களில் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உணர ஆரம்பிப்பீர்கள். முன்பு கட்டுப்பாடு இல்லாமல் ஓடிய மனம் மெதுவாக அமைதியாகி உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வர ஆரம்பிக்கும். அப்போதுதான் நீங்கள் உணர்வீர்கள், உண்மையான அமைதி வெளியில் இல்லை, அது உங்கள் உள்ளேயே இருக்கிறது என்று. மூன்றாவது, பழைய காயங்களை விடுங்கள். நண்பர்களே, மனிதன் மன அமைதியை இழக்கும் மிகப்பெரிய காரணங்களில் ஒன்று
பழைய காயங்களை மனதில் பிடித்து கொண்டிருப்பது. வாழ்க்கையில் யாராவது நம்மை காயப்படுத்தி இருக்கலாம், நம்மை அவமதித்திருக்கலாம், நம்மை புரிந்து கொள்ளாமல் தவறாக நடந்து கொண்டிருக்கலாம். சில நேரங்களில் நம்மால் மிகவும் நம்பப்பட்ட மனிதர்களே நம்மை ஏமாற்றியிருக்கலாம். அந்த சம்பவங்கள் நடந்த தருணத்தில அது நம்முடைய மனதிலே ஒரு காயத்தை உருவாக்கும். ஆனால் அந்த காயம் வருடங்கள் கடந்தும் ஆறாமல் இருப்பதற்கான காரணம் அந்த சம்பவம் அல்ல. அதை நாம் மீண்டும் மீண்டும் நினைத்து மனதில் உயிருடன் வைத்திருப்பதுதான். ஒரு காயம் உடலில் ஏற்பட்டால் சில நாட்கள் அல்லது சில வாரங்களில் அது ஆறிவிடும். ஆனால் மனதில் ஏற்பட்ட காயம் வேறுபட்டது. அதை நாம் தினமும் நினைத்து கிளறிக்கொண்டே இருந்தால் அது ஒருபோதும் ஆறாது. உண்மையில் அந்த ஒரு சம்பவம் சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரம் மட்டுமே நடந்திருக்கலாம். ஆனால் அந்த நினைவை நாம் பல வருடங்கள் சுமந்து கொண்டு வாழ்கிறோம். இதனால் பாதிக்கப்படுவது அந்த மனிதர் அல்ல, நாம் தான். இதற்கு புத்தர் ஒரு எளிய ஆனால் ஆழமான உதாரணம் கூறினார். ஒரு நாள் அவர் ஒரு ராஜாவிடம் ஒரு தண்ணீர் நிரம்பிய குவளை கையில் பிடிக்கச் சொன்னார். ராஜா அதை சில நிமிடங்கள் பிடித்து வைத்திருந்தார். புத்தர் கேட்டார், கனமாக இருக்கிறதா? ராஜா சொன்னார், இல்லை, மிகவும் லேசாக இருக்கிறது. பிறகு புத்தர் சொன்னார், அதை 1 மணி நேரம் பிடித்துக் கொண்டிருங்கள். சில நேரம் கழித்து ராஜாவின் கை வலிக்க ஆரம்பித்தது. அதே குவளைதான், அதே எடைதான். ஆனால் அதை நீண்ட நேரம் பிடித்து வைத்திருப்பதால் தான் வலி அதிகரித்தது. அப்போது புத்தர் சொன்னார், மனதில் வைத்திருக்கும் கோபமும் வருத்தமும் இந்த குவளை போலத்தான். அதை சில நிமிடங்கள் நினைத்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை தினமும் பிடித்து வைத்துக் கொண்டால் அது நம்மையே துன்பப்படுத்தும். நண்பர்களே, கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை மாற்ற யாராலும் முடியாது. நேற்று நடந்ததை இன்று திருத்த முடியாது. ஆனால் அந்த நினைவுகளை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை மாற்ற முடியும். பலர் நான் அவனை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையில் மன்னிப்பது அந்த மனிதருக்காக அல்ல, அது நம்முடைய மன அமைதிக்காக. நாம் கோபத்தையும் வருத்தத்தையும் மனதில் பிடித்துக் கொண்டிருப்பது மற்றவரை தண்டிப்பதற்காக நாமே விஷம் குடிப்பது போல. பழைய காயங்களை பிடித்துக் கொண்டு இருப்பது ஒரு கனமான சுமையை தோளில் சுமந்து கொண்டு வாழ்வது போல. ஆரம்பத்தில் அது பெரிய சுமையாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல அது நம்மை சோர்வடைய செய்யும். மனம் சலிப்பாக இருக்கும். சின்ன விஷயங்களுக்கே கோபம் வரும். உள்ளே ஒரு அமைதியின்மை இருக்கும். காரணம், நாம் இன்னும் கடந்த காலத்தை விடவில்லை. ஒரு பறவை வானத்தில் உயர பறக்க வேண்டும் என்றால் அதன் கால்களில் கட்டியிருக்கும் கயிறை வெட்ட வேண்டும். அந்த கயிறு இருக்கும்போது அது எவ்வளவு முயற்சி செய்தாலும் உயர பறக்க முடியாது. அதுபோல வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் மனத்தில் கட்டியிருக்கும் பழைய காயங்களை விட வேண்டும். அதை விடும் தருணத்தில் மனம் மிகவும் லேசாக மாறும். இதற்காக நீங்கள் ஒரு சிறிய விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் நம்மை ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கத்தான் வருகிறது. சிலர் நம்முடைய வாழ்க்கையில் வருவது நம்மை மகிழ்ச்சியாக்க, சிலர் வருவது நம்மை புத்திசாலியாக்க. அந்த அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அந்த காயத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் மனதில் வருடங்களாக சுமந்து கொண்டிருக்கும் ஒரு வருத்தம் இருக்கலாம். இன்று அந்த சுமையை கீழே வைக்கும் நாள் ஆகட்டும். யாராவது உங்களை காயப்படுத்தி இருந்தால் அவர்களை மனதிற்குள் மன்னித்து விடுங்கள். அது அவர்களுக்காக அல்ல, உங்களுக்காக. ஏனெனில் நண்பர்களே, கடந்த காலம் ஒரு பாடம் மட்டும், அது ஒரு சிறை இல்லை. நீங்கள் அதை பிடித்து வைத்துக் கொண்டால் அது உங்களை கட்டி வைக்கும். ஆனால் அதை விடுவித்தால் உங்கள் மனம் சுதந்திரமாகிவிடும். நேற்று முடிந்துவிட்டது, நாளை இன்னும் வரவில்லை. உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி இருக்கும் ஒரே தருணம் இன்றே. பழைய காயங்களை விடும்போதுதான் மனம் சுதந்திரமாகி உண்மையான அமைதியை அனுபவிக்க ஆரம்பிக்கும். 4வது, உடலை கவனியுங்கள். நண்பர்களே, பலர் மன அமைதியை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான உண்மையை மறந்து விடுகிறார்கள். அது என்னவென்றால், மனமும் உடலும் ஒன்றோடொன்று ஆழமாக இணைந்தவை. உடல் எப்படி இருக்கிறதோ மனமும் அதை போலவே செயல்படும். உடல் சோர்வாக இருந்தால் மனமும் சோர்வாக இருக்கும். உடல் பலமாக இருந்தால் மனமும் உறுதியானதாக இருக்கும். ஒரு எளிய விஷயத்தை கவனித்து பாருங்கள். நீங்கள் பல நாட்கள் சரியாக தூங்காமல் இருந்தால் என்ன ஆகும்? உடனே மனம் சோர்வாகிவிடும். சிறிய விஷயங்களுக்கே கோபம் வரும். கவனம் குறையும். எந்த வேளையிலும் ஆர்வம் இருக்காது. இதன் காரணம் மனம் அல்ல, உடல் ஓய்வை இழந்ததுதான். அதுபோல சரியான உணவு இல்லாமல் இருந்தால் உடல் பலவீனமாகும். அதன் தாக்கம் நேராக மனத்திலும் தெரியும். அதனால்தான் புத்தர் ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக் கொடுத்தார். மன அமைதியை பெற வேண்டும் என்றால் முதலில் உடலை கவனிக்க வேண்டும். புத்தர் இதை ஒரு போர் தேருடன் ஒப்பிட்டார். ஒரு போரில் வெற்றி பெற தேரோட்டி மிகவும் திறமையானவனாக இருக்கலாம். ஆனால் அந்த தேரின் சக்கரம் உடைந்திருந்தால் அல்லது குதிரை பலவீனமாக இருந்தால் அந்த போரில் வெற்றி பெற முடியாது. அதுபோல மனம் எவ்வளவு வலிமையாக இருக்க வேண்டும் என்றாலும்
உடல் பலவீனமாக இருந்தால் அது சாத்தியமில்லை. அதனால் வாழ்க்கையில் சில எளிய விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். சரியான தூக்கம் மிகவும் முக்கியம். தினமும் போதுமான நேரம் தூங்காமல் இருந்தால் மனம் தெளிவாக செயல்படாது. இரவில் உடல் ஓய்வெடுக்கும் போதுதான் மூளையும் தன்னை சீரமைத்துக் கொள்கிறது. நல்ல தூக்கம் கிடைத்தால் காலையில் மனமும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். அதேபோல் சரியான உணவு உடலுக்கும் மனத்துக்கும் சக்தியை தரும். மிக அதிகமாக சாப்பிடுவது அல்லது சரியான உணவு இல்லாமல் இருப்பது இரண்டும் உடலை பாதிக்கும். இயற்கையான உணவு, சமநிலையான உணவு இவை உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கின்றன. உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனமும் தெளிவாக இருக்கும். மற்றொரு முக்கியமான விஷயம் உடற்பயிற்சி. உடல் அசையாமல் இருந்தால் அது மெதுவாக பலவீனமாகிவிடும். தினமும் சிறிது நேரம் நடந்தாலும், உடற்பயிற்சி செய்தாலும் அல்லது யோகா செய்தாலும் உடலில் சக்தி அதிகரிக்கும். உடலில் சக்தி அதிகரித்தால் மனமும் சுறுசுறுப்பாக மாறும். நண்பர்களே, ஒரு வீட்டின் அடித்தளம் பலமாக இருந்தால்தான் அந்த வீடு பல ஆண்டுகள் உறுதியாக நிற்கும். உடல்தான் வாழ்க்கையின் அடித்தளம். அந்த அடித்தளம் பலமாக இருந்தால் மனமும் உறுதியுடன் இருக்கும். அதனால் மன அமைதியை தேடும் போது உடலை கவனிக்காமல் விடாதீர்கள். சரியான தூக்கம், நல்ல உணவு, ஒழுங்கான வாழ்க்கை, சிறிய உடற்பயிற்சி, இந்த எளிய பழக்கங்கள் உங்கள் உடலையும் மனத்தையும் மாற்றும் சக்தி கொண்டவை. ஏனெனில் நண்பர்களே, ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான மனம் உருவாகும். உடலை கவனித்தால் மனம் தானாகவே உறுதியும் அமைதியும் பெற ஆரம்பிக்கும். 5வது, மௌனத்தின் சக்தியை அறியுங்கள். நண்பர்களே, வாழ்க்கையில் மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான திறன்களில் ஒன்று மௌனமாக இருப்பதற்கான அறிவு. பெரும்பாலும் நாம் நினைப்பது என்னவென்றால், எதற்கும் உடனே பதில் சொல்ல வேண்டும், யாராவது நம்மை குறை கூறினால் உடனே எதிர்த்து பேச வேண்டும் என்று. ஆனால் வாழ்க்கையின் உண்மை என்னவென்றால், எல்லா நேரங்களிலும் பேசுவது அறிவு அல்ல. சில நேரங்களில் பேசாமல் இருப்பதே மிகப்பெரிய அறிவும் மிகப்பெரிய வலிமையும் ஆகும். ஒரு மனிதன் கோபத்தில் இருக்கும்போது அவன் பேசும் வார்த்தைகள் பெரும்பாலும் அவன் இதயத்தின் உண்மையான எண்ணங்கள் அல்ல, அந்த தருணத்தின் உணர்ச்சிகளே. அந்த கோபம் சில நிமிடங்களில் மறைந்து போகலாம். ஆனால் அந்த நேரத்தில் பேசப்பட்ட வார்த்தைகள் மற்றவர்களின் மனதில் நீண்ட கால காயத்தை ஏற்படுத்திவிடும். அதனால்தான் பல உறவுகள் ஒரு சிறிய வார்த்தையால் உடைந்து போகின்றன. ஒரு நிமிட கோபத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை பல வருட உறவை கூட உடைத்துவிடும். அதனால்தான் புத்தர் ஒரு முக்கியமான அறிவுரையை கூறினார். பேசுவதற்கு முன் 3 விஷயங்களை யோசிக்க வேண்டும். அது உண்மையா? அது தேவையா? அது நல்லதா? இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் ஆம் என்றால் மட்டுமே அந்த வார்த்தையை பேச வேண்டும். இல்லையெனில் மௌனம் மிகவும் நல்லது. மௌனம் என்பது பலவீனம் அல்ல. பலர் நினைப்பது என்னவென்றால், பேசாமல் இருப்பவன் பயந்தவன் அல்லது பலவீனமானவன் என்று. ஆனால் உண்மையில் அதற்கு மாறாக மௌனம் என்பது மனவலிமையின் அடையாளம். ஒருவர் உங்களை தூண்டினால் உடனே கோபத்தில் பதில் சொல்லுவது மிகவும் எளிது. ஆனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி அமைதியாக இருப்பதுதான் உண்மையான சக்தி. அது உங்கள் மனத்தின் கட்டுப்பாட்டை காட்டுகிறது. நம்முடைய முன்னோர்கள் ஒரு அழகான ஒப்புமையை சொல்வார்கள். அதிகம் பேசும் கிளிக்கூண்டில் இருக்கும், அமைதியாக இருக்கும் கழுகு வானத்தில் உயர பறக்கும். அதன் அர்த்தம் என்னவென்றால், அதிகமாக பேசுபவன் பல பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்வான். ஆனால் அமைதியாக இருக்கும் மனிதன் உயர்ந்த சிந்தனையுடன் வாழ முடியும். மௌனத்திற்கு இன்னொரு பெரிய சக்தி இருக்கிறது. நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தால் அல்லது சத்தம் நிறைந்த சூழலில் இருந்தால் மனம் ஒருபோதும் அமைதியாக இருக்காது. ஆனால் சில நேரங்களில் நாம் அமைதியாக இருந்தால் மனம் மெதுவாக தெளிவாக ஆரம்பிக்கும். அந்த அமைதியில்தான் நம்முடைய உண்மையான எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ள முடியும். புத்தர் தனது சீடர்களுக்கு அடிக்கடி ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு கொடுத்தார். சில நேரங்களில் மௌனம் ஒரு பதில் மட்டுமல்ல, அது ஒரு தியானம். அமைதியாக இருப்பது மனதுக்குள் ஒரு ஆழமான அமைதியை உருவாக்கும். அந்த அமைதியில்தான் மனிதன் தனது உண்மையான வலிமையை கண்டுபிடிக்கிறான். நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லா போரையும் வார்த்தைகளால் ஜெயிக்க முடியாது. சில சமயம் அமைதியே மிகப்பெரிய பதிலாக இருக்கும். யாராவது உங்களை அவமதித்தால், தூண்டினால் அல்லது குறை கூறினால் உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அந்த தருணத்தில் அமைதியாக இருங்கள். காலம் பல நேரங்களில் உங்களுக்காக பதில் சொல்லிவிடும். ஏனெனில் உண்மையில் அதிகமாக பேசுபவன் புத்திசாலி அல்ல. சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை மட்டும் பேசுபவன் தான் உண்மையான புத்திசாலி. மௌனத்தின் சக்தியை புரிந்து கொண்ட மனிதன் வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்காமல் அமைதியாகவும் அறிவுடன் வாழ முடியும். 6வது, ஒப்பீட்டை நிறுத்துங்கள். நண்பர்களே, மனிதன் மன அமைதியை இழக்கும் மறைமுகமான ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த காரணங்களில் ஒன்று மற்றவர்களுடன் தன்னை ஒப்பிட்டு வாழ்வது. இன்றைய உலகத்தில் இது மிகவும் பொதுவான பழக்கமாகிவிட்டது. யாராவது நம்மை விட அதிகம் சம்பாதிக்கிறார்கள் என்றால்
நாம் நம்மை குறைவாக உணர்கிறோம். யாராவது பெரிய வீடு வாங்கினால் நம்முடைய வாழ்க்கை சிறியதாக தோன்றுகிறது. யாராவது வெற்றி பெற்றால் நம்முடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகிவிட்டது போல் தோன்றுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், ஒப்பீடு மனிதனை ஒருபோதும் திருப்தியாக வாழவிடாது. நீங்கள் எப்பொழுதும் யாரையாவது உங்களை விட முன்னே இருப்பவரை கண்டுபிடித்து விடலாம். அதனால் தான் ஒப்பீடு ஒரு முடிவில்லாத ஓட்டமாக மாறிவிடுகிறது. அந்த ஓட்டத்தில் மனிதன் எவ்வளவு ஓடினாலும் அவனுக்கு அமைதி கிடைக்காது. ஒரு எளிய உதாரணத்தை நினைத்து பாருங்கள். ஒரு ஓட்டப் போட்டியில் ஓடுகிற வீரன் தனது பாதையை பார்த்து ஓடாமல் பக்கத்தில் ஓடுகிறவரை மட்டும் பார்த்து கொண்டே ஓடினால் என்ன ஆகும்? அவன் தனது வேகத்தையும் திசையையும் இழந்து விடுவான். அதுபோல வாழ்க்கையிலும் மற்றவர்களை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தால் நம்முடைய பாதையை நாம் மறந்து விடுகிறோம். புத்தர் இதை பற்றி ஒரு ஆழமான உண்மையை கற்றுக் கொடுத்தார். அவர் சொன்னார், ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் தனித்தனி பாதை இருக்கிறது. ஒரு மரம் ஒரு மாதத்தில் பெரியதாக வளராது. ஆனால் ஒரு புல் சில நாட்களில் வளர்ந்துவிடும். அதனால் புல் மரத்தை பார்த்து பொறாமை கொள்ளாது. மரமும் புல்லை பார்த்து தன்னை குறைவாக நினைக்காது. இரண்டும் தங்களுடைய இயல்பான வேகத்தில் வளர்கின்றன. அதே போல மனிதர்களின் வாழ்க்கையும் வேறுபட்டது. ஒருவருக்கு வெற்றி சீக்கிரம் கிடைக்கலாம், மற்றொருவருக்கு அது சிறிது நேரம் எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் அதனால் ஒருவரின் மதிப்பு குறையாது. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட பயணம் இருக்கிறது. இன்றைய காலத்தில் சமூக வலைத்தளங்கள், சோசியல் மீடியா இந்த ஒப்பீட்டை இன்னும் அதிகமாக உருவாக்குகின்றன. நாம் இனி மற்றவர்களின் வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை மட்டும் பார்க்கிறோம். அவர்களின் வெற்றி, மகிழ்ச்சி, வசதி. ஆனால் அவர்கள் சந்தித்த கஷ்டங்களையும் போராட்டங்களையும் நாம் பார்க்கவில்லை. அதனால் மற்றவர்களின் வாழ்க்கை முழுவதும் பெர்ஃபெக்ட் என்று தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் சவால்கள் இருக்கின்றன. நண்பர்களே, வாழ்க்கையில் அமைதியாக வாழ ஒரு முக்கியமான பழக்கத்தை உருவாக்க வேண்டும். உங்கள் கவனம் உங்கள் வாழ்க்கையின் மீது இருக்க வேண்டும். நீங்கள் நேற்று இருந்த இடத்தை விட இன்று சிறிது முன்னேறியுள்ளீர்களா? உங்கள் திறமைகள் வளர்ந்துள்ளதா? உங்கள் வாழ்க்கை மெதுவாக முன்னேறுகிறதா என்பதையே பாருங்கள். ஒரு விதை என்று விதைக்கப்பட்டால் அது நாளை பெரிய மரமாக மாறாது. அது மெதுவாக வளர வேண்டும். அதுபோல வாழ்க்கையிலும் வெற்றி ஒரு பயணம். அதற்கு பொறுமையும் முயற்சியும் தேவை. நீங்கள் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடுவதை நிறுத்தும் தருணத்தில் ஒரு பெரிய சுதந்திரத்தை உணர்வீர்கள். மனம் லேசாக மாறும். தேவையற்ற பொறாமை குறையும். உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் வளர்ச்சியின் மீது இருக்கும். ஏனெனில் நண்பர்களே, மற்றவர்களுடன் போட்டியிடும் வாழ்க்கை ஒருபோதும் அமைதியை தராது. ஆனால் நேற்று இருந்த உங்களுடன் போட்டியிடும் வாழ்க்கை உங்களை மெதுவாக வெற்றிக்கும் அமைதிக்கும் கொண்டு செல்லும். 7வது, நிகழ்காலத்தில் வாழுங்கள். நண்பர்களே, மனிதன் அதிகமாக கவலைப்படுவதற்கும் அதிகமாக சிந்தித்து மன அமைதியை இழப்பதற்கும் முக்கியமான காரணம் அவன் மனம் நிகழ்காலத்தில் இல்லாமல் இருப்பதுதான். பெரும்பாலும் மனிதன் 2 இடங்களில் தான் வாழ்கிறான். கடந்த கால நினைவுகளில் அல்லது இன்னும் வராத எதிர்காலத்தின் கவலைகளில். ஆனால் உண்மையில் இந்த 2லும் வாழ்க்கை இல்லை. கடந்த காலம் ஏற்கனவே முடிந்துவிட்டது. அதில் நடந்த தவறுகள், வருத்தங்கள், தோல்விகள், அவற்றை நாம் மீண்டும் மாற்ற முடியாது. ஆனால் பலர் தினமும் அந்த பழைய நினைவுகளை நினைத்து மனதை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி செய்திருந்தால் நல்லதாக இருந்திருக்கும், அந்த முடிவை எடுத்திருக்க கூடாது என்று எண்ணிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அந்த எண்ணங்கள் கடந்த காலத்தை மாற்றாது. அது நம்முடைய இன்றைய அமைதியை மட்டும் கெடுக்கிறது. அதேபோல் எதிர்காலம் இன்னும் வராத ஒன்று. நாளை என்ன நடக்கும் என்று யாருக்கும் முழுமையாக தெரியாது. இருந்தாலும் மனிதன் எதிர்காலத்தை பற்றி தொடர்ந்து கவலைப்படுகிறான். நான் வெற்றி பெறுவேனா? என்ன ஆகும்? ஏதாவது தவறு நடந்தால் என்று எண்ணிக்கொண்டே இருப்பான். இந்த பயமும் கவலையும் மனதில் அதிக சிந்தனையை உருவாக்குகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், நமக்குள்ள ஒரே நிஜமான நேரம் இந்த தருணம் மட்டும்தான். நாம் இப்போது வாழும் இந்த நிமிடம்தான் வாழ்க்கையின் உண்மையான பகுதி. புத்தர் இதை மிகவும் அழகாக விளக்கினார். ஒரு முறை அவர் ஒரு ராஜாவுக்கு ஒரு திராட்சை பழத்தை கொடுத்தார். ராஜா அதை சாப்பிட்டார். ஆனால் அதன் சுவையை உணரவில்லை. ஏனெனில் அவன் மனம் அடுத்த கேள்வியை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தது. அதை கவனித்த புத்தர் சொன்னார், நீ திராட்சையை சாப்பிடவில்லை, உன் எண்ணங்களை சாப்பிட்டாய். இதன் அர்த்தம் என்னவென்றால், நாம் பல நேரங்களில் செய்யும் செயல்களில் முழுமையாக இருப்பதில்லை. நாம் சாப்பிடும்போது கூட மனம் வேறு எங்கோ இருக்கும். நாம் வேலை செய்யும் போது மனம் கடந்த காலத்தை நினைக்கும். நண்பர்களுடன் பேசும்போது கூட மனம் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படும். அதனால் தான் புத்தர் மனிதர்களுக்கு நிகழ்காலத்தில் வாழும் கலையை கற்றுக் கொடுத்தார். நாம் செய்யும் எந்த வேலையாக இருந்தாலும் அதில் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். நீங்கள் சாப்பிடும் போது உணவின் சுவையை உணருங்கள். நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் நடைபாதையை கவனியுங்கள். நீங்கள் வேலை செய்யும் பொழுது அந்த வேலையில் முழுமையாக மூழ்கிவிடுங்கள்.
இப்படி வாழ ஆரம்பித்தால் மனம் மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும். ஏனெனில் ஓவர் திங்கிங் பெரும்பாலும் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி தான் உருவாகிறது. ஆனால் கவனம் முழுவதும் நிகழ்காலத்தில் இருந்தால் அந்த தேவையற்ற சிந்தனைகள் குறைந்துவிடும். ஒரு நதி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அது கடந்த காலத்தை பற்றி வருந்தாது, எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாது. அது அந்த தருணத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். அதுபோல மனிதன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் முழுமையாக அனுபவித்து வாழ கற்றுக்கொண்டால் மனம் மிகவும் அமைதியாகிவிடும். நண்பர்களே, வாழ்க்கை ஒரு நாள் அல்லது ஒரு வருடம் அல்ல. இந்த நிமிடங்களின் கூட்டுத்தொகைதான் வாழ்க்கை. இந்த நிமிடத்தை முழுமையாக வாழ்ந்தால் வாழ்க்கை தானாகவே அழகாக மாறும். அதனால் கடந்த காலத்தின் சுமையையும் எதிர்காலத்தின் பயத்தையும் விட்டுவிட்டு இந்த தருணத்தை முழுமையாக வாழ ஆரம்பியுங்கள். அப்பொழுது மன அமைதி தானாகவே உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். நண்பர்களே, இந்த 7 ரகசியங்களையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தால் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். இப்பொழுது ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் உங்கள் மனம் மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும். தேவையில்லாத எண்ணங்கள் குறையும், கவலைகள் குறையும். மனதில் இருந்த குழப்பம் மெதுவாக தெளிவாக மாறும். நம்மில் பலர் தினமும் மனம் சொல்வதை கேட்டு வாழ்கிறோம். மனம் சொன்னால் கவலைப்படுகிறோம், மனம் சொன்னால் கோபப்படுகிறோம், மனம் சொன்னால் சோகமாகி விடுகிறோம். ஆனால் இந்த 7 ரகசியங்களை தொடர்ந்து பயிற்சி செய்தால் ஒரு நாள் நீங்கள் உணருவீர்கள், மனம் உங்களை கட்டுப்படுத்தவில்லை, நீங்கள் தான் உங்கள் மனதை கட்டுப்படுத்துகிறீர்கள் என்று. மனம் ஒரு நல்ல எஜமானன் அல்ல, ஆனால் அது ஒரு சிறந்த ஊழியன். அதை சரியாக வழிநடத்தினால் அது உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றும். இல்லையெனில் அது உங்களை சோர்வடைய செய்துவிடும். அதனால்தான் புத்தர் மனிதர்களுக்கு முதலில் கற்றுக் கொடுத்தது உள்ளேயுள்ள மனதை வெல்லும் கலை. இந்த ரகசியங்களை ஒரே நாளில் முழுமையாக செய்ய வேண்டிய அவசியமில்லை. இன்று ஒரு சிறிய பழக்கத்திலிருந்து ஆரம்பியுங்கள். உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். சில நிமிடங்கள் மூச்சை கவனியுங்கள். தேவையில்லாத ஒப்பீடுகளை நிறுத்துங்கள். உங்கள் உடலையும் மனதையும் கவனியுங்கள். மெதுவாக இந்த பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறும். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்தால் புரியும், முன்பு உங்களை குழப்பிய விஷயங்கள் இப்போது உங்களை பாதிக்கவே இல்லை என்று. முன்பு அதிகமாக சிந்தித்த விஷயங்கள் இப்போது முக்கியமல்ல என்று. அந்த தருணத்தில் நீங்கள் உணர்வீர்கள், உங்கள் வாழ்க்கையின் உண்மையான அமைதி உங்கள் உள்ளேதான் இருந்தது என்று. நண்பர்களே, வெளியில் உள்ள உலகத்தை மாற்றுவது எப்போதும் சுலபமல்ல. ஆனால் உங்கள் மனதை மாற்றுவது உங்கள் கையில் இருக்கிறது. அந்த மாற்றத்தை இன்று தொடங்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். இப்படிப்பட்ட ஆழமான வாழ்க்கை ஞான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகான் அழுத்துங்கள். இந்த 7 ரகசியங்களில் நீங்கள் முதலில் நடைமுறைப்படுத்த போகும் ரகசியம் எது? கமெண்டில் எழுதுங்கள். உங்கள் மனதை நீங்கள் வென்றால் வாழ்க்கை தானாகவே உங்கள் பக்கம் திரும்பும். நன்றி, வணக்கம்.